அனுப்பப்பட்டவர்கள். டேவிட் பிரைனார்ட். ஒருமுறை கடும் குளிர்காலத்தில் காடுகளுக்கு நடுவே பிரைனார்ட் முழங்காலிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார். சுற்றிலும் பனி கொட்டி கொண்டிருந்தது. ஆனால் அவர் இந்தியர்களுக்காக ஆத்தும பாரத்தோடு கண்ணீர் விட்டு ஜெபித்த போது அவரது உடலில் ஏற்பட்ட ஜெப அனலால் அவரை சுற்றியிருந்த பனி உருக தொடங்கியது. அவர் ஜெபித்து முடித்து எழுந்தபோது கடும் குளிரிலும் அவரது சட்டை வேர்வையினால் நனைந்திருந்தது. ஒரு நாள் பிரைனார்ட் ஒரு கிராமத்திற்கு சென்றபோது அங்கிருந்த மக்கள் ஒரு பெரிய நெருப்பை மூட்டி அதில் 10 மான்களை பலியிட்டு விசித்திரமான நடனமாடி கொண்டிருந்தனர். அவர்கள் பிரைனார்டை கண்டதும் கோபமடைந்தனர். ஆனால் பிரைனார்ட் சிறிதும் பயப்படாமல் அவர்கள் நடுவே சென்று அமைதியாக நின்றார். இயேசுவின் வல்லமை அவர்கள் மேல் இறங்கியது. பிரைனார்ட் சொன்ன நற்செய்தியை ஆர்வத்துடன் கேட்க தொடங்கினர். ஒருமுறை அவர் காட்டில் தங்கியிருந்த போது அங்கிருந்த சில செவ்விந்தியர்கள் அவரை திருடன் என்று நினைத்து கொல்ல திட்டமிட்டனர். அவர் தங்கியிருந்த குடிசைக்குள் அவர்கள் ரகசியமாக பார்த்தபோது ஒரு பெரிய விஷப்பாம்பு பிரைனார்டின் காலடியில் நெளிந்து கொண்டிருந்தது. ஆனால் பிரைனார்ட் எதையும் அறியாமல் அமைதியாக ஜெபித்து கொண்டிருந்தார். அந்த பாம்பு அவரை ஒன்றும் செய்யாமல் விலகி சென்றதை கண்ட அந்த மக்கள், இவன் சாதாரண மனிதன் அல்ல, கடவுளின் தூதன் என்று நம்பி அவருக்கு வரவேற்பு அளித்தனர். அவர் அடிக்கடி சொல்வது, இயேசுவே, உமது பணிக்காக நான் தேய்ந்து அழிய விரும்புகிறேன். இயேசுவே, உமது பணிக்காக நான் தேய்ந்து அழிய விரும்புகிறேன் என்று. காச நோயால் இரத்தம் கக்கி நடக்க கூட பலமில்லாத நிலையிலும் அவர் குதிரையில் மைல் கணக்காக பயணம் செய்து மக்களை சந்திப்பார். எனக்கு ஓய்வு தேவையில்லை, ஆன்மாக்கள் தான் தேவை என்பதே அவரது கடைசி கால ஏக்கமாகவும் இருந்தது. ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் பின்னர் நூற்றுக்கணக்கான பழங்குடி மக்கள் அவரது செய்தியால் கவரப்பட்டு மாறினர். ஆனால் அவரது உடல்நிலை வேகமாக மோசமடைந்தது. 1747 தனது 29வது வயதிலே அவர் மரித்து போனார். அவர் வாழ்ந்த காலம் மிக குறைவு. ஆனால் அவர் இயேசுவுக்காய் பெரிய காரியங்களை செய்தார். அனுப்பப்பட்டவர்கள்.